தமிழ்நாட்டிலேயே ஒரு வித்தியாசமான ரெஸ்டாரண்ட் பத்தின வீடியோ தான் நீங்க வந்து பதிவில் பார்க்க போறீங்க. அதாவது விஜிபி வண்டர் வேர்ல்ட் இருக்கு பாத்தீங்களா, ஈஸியர்ல அது பேக் சைட்ல அப்படியே ஒட்டின மாதிரியே இந்த சீ டேல்ஸ் ரெஸ்டாரண்ட் வந்து இருக்குங்க. சும்மா போர் அடிக்குதுன்னு சாப்பிடலாமேன்னு அந்த பக்கம் போனோம். பார்த்தா செம்ம சூப்பரா ஒரு கொய் பாண்ட் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொய் ஃபிஷ்ஷஸ் அதை வச்சு பாண்ட் மாதிரி செட்டப் பண்ணுவாங்க. அந்த கொய் ஃபிஷ்ஷஸ் ஃபுல்லா வச்சு பெரிய டேங்க் மாதிரி கட்டி அது சென்டர்ல ரெஸ்டாரண்ட் வந்து அமைச்சிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப பிளசண்டா அந்த தண்ணியில இருந்து அப்படியே சில்லான காத்து வந்துட்டு சூப்பரா இருந்துச்சு. இந்த சீடெல்ஸ் ரெஸ்டாரண்ட் பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ், அப்புறமா ஏதாவது ஸ்பெஷலான செலிப்ரேஷன்ஸ், எப்படிப்பட்ட டைப் ஆஃப் செலிப்ரேஷன்ஸாக கூட இருக்கலாம். லவ்வருக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கறது, அப்புறமா வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்றது, திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ், அது மாம்கா இருக்கலாம், டேட்கா இருக்கலாம், பசங்களுக்கா இருக்கலாம், ஹஸ்பண்ட்கா இருக்கலாம், ஒய்ஃப்கா இருக்கலாம். இந்த மாதிரி எந்த விதமான சர்ப்ரைஸ் செலிப்ரேஷன்ஸ் உங்க மெமரிஸை ஷேர் பண்றதுக்கு, நீங்க ஏதாவது ஒரு புதுசான ஒரு ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்றீங்க, இந்த மாதிரி எல்லாமே அந்த சீ டேல்ஸ் ரெஸ்டாரண்ட்ல வந்து ஆர்கனைஸ் பண்ண முடியுங்க. அவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுப்பாங்க. இதோட ஸ்பெஷாலிட்டியே என்ன அப்படின்னா அந்த கொய் ஃபிஷ்ஷஸ் தான். அது சுத்தி நம்மளை சுத்தி போய்கிட்டே இருக்கும், நிறைய போயிட்டே இருக்கும். அதுக்குள்ள நீங்க இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பர்ஸ் கூட ஜாலியா வந்து செலிப்ரேட் பண்ண முடியும். அதுவும் பசங்களுக்கு லீவ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயாவது ஒரு அவுட்டிங் வந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் வந்து தோணிட்டே இருக்கும். ஸோ அந்த பிஜிபி காட்டுங்க, அந்த வண்டர் வேர்ல்டு ஓபன் பண்ணாங்க பாத்தீங்களா, அதுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து இங்க வந்திருக்கு புதுசா. நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். இந்த வண்டர் வேர்ல்டோட பக்கத்துல ஒரு லேன் இருக்கு, எல்லாம் டீம் அப்படியே கத்திட்டு இருக்காங்க, ஒரே த்ரில்லிங்கா இருக்கு போல. அந்த லேன் வழியா உள்ள வந்தா சீ ஃபுட்னு போட்டிருந்தது. ஸோ இங்க வந்து வந்திருக்கோம். இந்த டேங்க் காமிங்களா, இங்க பாரு எவ்வளவு பெருசா ஃபிஷஸ் மெயின்டைன் பண்றாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டை சுத்தி ஒரு சின்ன டேங்க் மாதிரி போட்டிருக்காங்க. வண்டர் வேர்ல்டு எல்லாம் ஒரு சண்டே இல்ல, இது ஒரு பியூட்டிஃபுல்லான சண்டே, த்ரில்டான சண்டே. செமையா ஜனங்கள்லாம் வந்து அவுட்டிங் வந்துருக்காங்க. ஈஸியாரே கொஞ்சம் ரஷ்ஷா தான் இருக்கு. ஸோ இந்த டேங்குக்குள்ள உட்காந்து எல்லாரும் சாப்பிடுறாங்களா. இந்த 2 ரோவும் டேங்குக்குள்ள இருக்கு, நாங்க வந்து டேங்குக்கு வெளியே இருக்கோம். ஸோ இந்த ஃபுட்டை வந்து போட்டுக்கிட்டே நம்ம கை கழுவிட்டு சாப்பிடணும். என்ன சார் இருக்கீங்க சீ ஃபுட்டு? இது ஒரு ஏசி ரெஸ்டாரண்ட் கிடையாது, பட் கிரீனிஷா இங்க பாருங்க, அரிக்கா பாம்ஸ் இதெல்லாம் வந்து செமையா வச்சிருக்காங்க பாருங்க. அந்த மீன் வந்து அங்க இருந்து இது வரைக்கும் வந்துதான் அப்படியே வாங்க படிக்கட்டுக்குள்ள போவோம். ஸோ இங்கதான் இந்த ப்ரிப்பரேஷன்ஸ், ரெஸ்டாரண்டோட ப்ரிப்பரேஷன். இதோ பாருங்க இந்த டேங்க். ஸோ இதுக்குள்ள உட்காந்து சாப்பிட்டா குழந்தைங்களுக்குலாம் ஒரே ஃபன்னா இருக்கும். ஆஹா மீன் இவ்வளோ இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல அழகான பாட்டு ஓடுது. இது எப்படி மெயின்டைன் பண்றாங்கன்னே தெரியலையே, இவ்வளவு பெருசு பெருசா கோல்டன் ஃபிஷ் இல்ல. அப்படியே இறங்கனா அவ்வளவுதான். இங்க இருந்து லாஸ்ட்ல போனா அந்த ரெஸ்டாரண்டோட மெயின் கேட் வருது. ஸோ லெஃப்ட் ரைட் நார்த் இந்தியன், சைனீஸ், இந்தியன் எல்லாமே இருக்கு. எல்லாம் ஃபேமிலியா எப்படி ஜாலியா வந்து சாப்பிடுறாங்கல்ல அவுட்டிங்க. நம்ம தான் வீட்லயே உட்காந்துட்டு இருக்கோம். வண்டர் வேர்ல்டு. ஸோ அப்படியே உட்காருங்க, காத்து வாங்கிட்டே பேசுவோம். ஸோ ஃபேன்லாம் இருக்கு. ஸோ சம்மருக்கு வந்து வந்தோம்னா நல்லா காத்து வாங்கிக்கிட்டு சீ ஃபுட்டை நல்லா சுவைக்கலாம். இப்போ நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது பாருங்க குழந்தைங்களை அப்படி ஹாப்பியாக விளையாடிட்டு இருக்கு. அப்படியே ஆர்டர் பண்ண எடுத்துட்டு போவோமா, வாங்க. இதோட ஹைலைட்டே இந்த ஃபிஷ்ஷஸ் தான். அங்க பாரு, ஃபுட்டை எல்லாத்தையும் அந்த பாப்பா எல்லா மீனுக்கும் போடுறா. எப்படி வேயுதுல அழகா, செம்மையா இருக்கு. ஒவ்வொரு ஃபேமிலி வரும்போது அந்த ஃபுட்டை கொண்டு வந்து கொடுத்துடுறாங்க. அந்த குழந்தைங்கள போடுறது அந்த மீன் எல்லாம் கூட்டிடுது. உடனே எல்லாருக்கும் ஒரே எக்ஸைட்மெண்டா இருக்கு. ஆஹா இந்த பக்கம் திரும்ப, அந்த பக்கம் திரும்ப, முன்னாடி வா பின்னாடி வா, எல்லா பக்கமும் மீனா இருக்கே. சாப்பிடுறது கூட பாருங்களா, நான் மீன் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கிறேன். என்னை சுத்தி ஒரே மீனா இருக்கணும். இந்த தண்ணி நல்லா கிளியரா இருக்குல்ல, பாக்குறாங்க பாருங்க அதை. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸைட்டடா இருக்கும்ல. நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் போனோம், அங்க வந்து நம்மளை சுத்தி நிறைய கோல்டன் ஃபிஷ் இருந்தது, ஏதோ சொர்க்கத்துல சாப்பிட்ட மாதிரி இருந்தது, நல்லா காத்து அடிச்சது, நிறைய கேம்ஸ் விளையாடணும் அப்படின்னு இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி. ஸோ நம்ம ஆர்டர் பண்ணது வந்திருக்கான்னு நம்ம போய் இங்க பில்லிங் போடுறாங்க பாருங்க. இதுதான் இதோட என்ட்ரன்ஸ். ஸோ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ், இங்க வந்து வெயிட்டிங், உட்காந்துக்கலாம். நல்ல நாள் பெருநாள் எல்லாம் நிறைய பேர் வந்துருவாங்கல்ல, அதனால ஒரே மிரர் ஒர்க், கீழே தரலாம் நல்லா ஃபர்னிஷ் பண்ணி சூப்பரா இருக்கு. இப்ப போய் நம்ம சாப்பிடுவோம். இது தொடலான்னு நினைக்கிறேன்.
தொட்டா ஓடி போயிடும் போல இருக்குது. தளபதி இதை தொடலாம். குழந்தைங்க எப்படி வருது பரவாயில்ல, கொச்ச கொச்சன்னு. ஆமாம்மா, இங்கே பாரு, நீ கை காமிச்சா உங்ககிட்டயும் வரும். அப்படியே நீ தொட வேண்டியதா, அது வேறு வருது வேறு. ஆக்சுவலி கை காமிச்சாலே அது வந்து வந்துடுது. மட்டன் போட்ட சூப் இது இவ்வளோண்டு வந்திருக்கு பாருங்க. இது வந்து 150. அளவா இருக்கு, ஒருத்தர் சாப்பிடலாம். கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கு. இதுல பீசஸ்லாம் இருக்கு பாருங்க, மட்டன் போன் பீஸ். ஸோ எல்லாமே இருக்கு. ஒயிட் ரைஸ் மட்டும் இங்க இல்ல. எப்படி இருக்கு சூப்பு? நல்லா இருக்கா? காரமா இருந்தாலே நீங்க சாப்பிட்டுருவீங்க. ஃபுல்கா ப்ரைஸ் கம்மியா இருக்குன்னு நான் இதை ஆர்டர் பண்ணல. வெயிட் லாஸ் ரெசிபி. இது வந்து 40 rupees ஒன்று. இதுக்கு சைட் டிஷ் பாருங்களேன், சில்லி ஃபிஷ். அதை வந்து கிரேவியா நாங்க ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃபுல்காக்கு வந்து இதை நான் சாப்பிடலாம்ல. இது ஏதோ பாறை மீனுன்னு நினைக்கிறேன். ப்ரான்ஸ் 65 காட்டுங்க. குட்டி குட்டி ப்ரான்ஸ்ல 65. இதை டேஸ்ட் பண்ணலாம். சீ ப்ரான்ஸ் உள்ளது. பாப்போம் எவ்வளவு காலி பண்ண முடியுதுன்னு. இதை காட்டுங்க, என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கிராப் லாலிபாப். இது எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? இதுவும் ஃப்ரோசன் தானா? சாஸ் வேண்டாம். கிராப் லாலிபாப் நல்லா இருக்கு. மிக்சட் ஃப்ரைட் ரைஸ் ஒன்று ஆர்டர் பண்ணோம், அதை சர்வ் பண்ணலாம். இப்போதைக்கு இதுதான் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம், சாப்பிட போகிறோம். இதில் ஒரு கிராப் லாலிபாப் வைப்போம், ப்ரான்ஸ் 65 வைப்போம். சாப்பிடுங்க. கிராப் லாலிபாப் இதை பொறுத்த வரைக்கும் இந்த கிராப் லாலிபாப் ஃப்ரெஷ் மீட்ல செய்யல. அதாவது நம்ம சதையை எடுத்து பெசஞ்சு பிரெட் க்ரம்ஸ்லாம் போடுவோம்ல, அந்த மாதிரில. இது ஏதோ ஃப்ரோசன் ஐட்டம், அதாவது டைரக்டா ஏதோ ஒரு கம்பெனில இருந்து செஞ்சு வருது, அந்த மாதிரி இருக்கு. ஃப்ரைட் ரைஸ், மிக்சட் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டே காமிக்கலையே உங்களுக்கு. நல்லா ஏன் மிக்சட் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்றேன்? வெளியிலலாம் வந்தோம் இந்த சீ ஃபுட் சம்பந்தமான மிக்சட் ஃப்ரைட் ரைஸ் இது வந்து ஆர்டர் பண்றாங்க. நம்ம தான் வீட்டிலே சீ ஃபுட் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றோம். நான் இதில் பீன்ஸ், ஆனியன் எல்லாமே போட்டிருக்கு. இதில் வந்து இந்த லெமனை புழிஞ்சு ஃபுல்கால வச்சு சாப்பிட. ஃபுல்லாக லெமனை புழிஞ்சிட்டு அப்படி பிசைஞ்சு எடுத்து வச்சுப்போம், வச்சு ஃபுல்கால சாப்பிடுவோம். எனக்கு போதும்னு நினைக்கிறேன். நான் இந்த ஃபுல்காக்காக தான் வந்தேனே, 2 ஃபுல்காக்கு, அதுவே எனக்கு போதும். இந்த சாஸ் இருக்குல்ல, ஃபிஷ் சாஸ், அதை தொட்டுட்டு அப்படியே சாப்பிட்றேன். எனக்கு வெறும் ஃபுல்காவே போதும், அதே சாப்பிடுவேன். சில்லி ப்ரான்ஸ், இந்த ஆனியன் லெமன் போடல. ஸோ எங்கள் லஞ்ச் தான் முடியுது. ஜாப்பனீஸ் நூடுல்ஸ் ஃபோர்க்கில் எடுத்தால் உடஞ்சிருமா? இதை அப்படியே கட் பண்ணி சாப்பிடுவாங்கல்ல. இந்த ஜாப்பனீஸ் நூடுல்ஸ் தான் லாஸ்ட்டாக நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அதில் வந்து மிளகாலாம் இருக்குது. அங்கே சாப்பிட்ற மாதிரியே ஆஃப் பாயிலோட கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி இருக்குது பாருங்களேன், செம்மையாக இருக்குது. ஆக்சுவலி இதோட ஃபுல்லாக காலி பண்ணிட்டோம். இது அழகியே மேரி மீ அழகியே. இந்த ஜாப்பனீஸ் சிக்கன் நூடுல்ஸ் அவங்க ஆஃப் பாயிலோட கட் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இதை வந்து நான் சாப்பிட்றேன். இது ஒரு பச்சை தன்மையாக இருக்குது, காய்கறி எல்லாம் ஒரே பச்சையா இருக்கு. இந்த ஜாப்பனீஸ் நூடுல்ஸ் என் டேஸ்ட்டுக்கு செட் ஆகலன்னு தான் தோணுது. ஏன்னா இதெல்லாம் பச்சையா இருக்க மாதிரி இருக்கு. கேப்சிகம்லாம் கூட பச்சையா இருக்கு. சென்னை ஈசிஆர்ல ஹாலிடேஸ்ல டிராவல் பண்ணாதவங்களே இருக்கவே முடியாது. எல்லாருமே வந்து ஒன்ஸ் இன் லைஃப் டைமாவது வருவீங்க. அப்படி வரும்போது இந்த விஜிபி ஒண்டர் வேர்ல்டு பேக் சைட்ல இருக்க இந்த சீடெயில்ஸ் ரெஸ்டாரண்ட்ல ஒரு தடவையாவது வந்து லிப்ஸ் ஸ்மாக்கிங்கா உங்களுக்கு பிடிச்ச லஞ்சா இருக்கலாம், டின்னரா இருக்கலாம், எந்த ரெசிபிஸ் வேணாலும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்க.